கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த காணொளி வழியாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, தேவன் உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை கொண்டு பேசி உங்களை பலப்படுத்துவாராக என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த செய்திகளை நாங்கள் பகிர்ந்து வருகிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக ஆண்டவர் இந்த செய்திகள் மூலமாக உங்களை பலப்படுத்தி, உங்களை திடப்படுத்தி, உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிற இந்த நல்ல காரியத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற ஒவ்வொரு செய்தியும் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறபடினால் அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டாயமாக அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யும் என்ற சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடும் உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பகிர்ந்து வருகிறேன். அந்த வகையிலே தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே நாம் சில காரியங்களை பார்த்து உங்களோடு கூட நான் ஜெபிக்கும்படி நான் விரும்புகிறேன். இன்றைக்கு 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நான் உங்களோடு கூட பேசும்படி நான் விரும்புகிறேன். இந்த இடத்திலே முக்கியமான காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் தாவீது ராஜா தன்னுடைய சாலமோனாகிய அவருக்கு கூறக்கூடிய அறிவுரையாக அது இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் சாலமோன் ராஜா இந்த வார்த்தையை கேட்டு அவர் நடக்கும்படிக்கு, அது மாத்திரமில்லாமல் தேவனுடைய வார்த்தையின்படி அதை செய்து முடிக்கவும் ஆண்டவர் தாவீது ராஜா தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு மிகுந்த ஒரு ஆலோசனையை கொடுக்கிறதை இந்த பகுதியிலே நாம் பார்க்க போகிறோம். அது என்னவென்றால் தாவீது சாலமோனை கொண்டு தேவன் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நியமித்திருப்பதை தாவீது நன்றாக அறிந்திருந்தார். அப்படியான சூழ்நிலையிலே தாவீது ராஜா தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு ஒரு அறிவுரையை கொடுக்கிறதை இந்த பகுதியிலே நாங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். இந்த இடத்துல வேதம் சொல்லுது, தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கலாம். அங்கே ஆண்டவர் சாலமோனை குறிப்பாக இந்த ராஜ்யத்தை கொடுத்தது மாத்திரமில்லாமல் அவனை ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அவரை பயன்படுத்துவதை நாம் இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தாவீதினுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஏக்கம், விருப்பம் என்னவென்றால் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவர் தனக்கு ஒரு ஆலயத்தை கட்டும்படி சொல்லவில்லை. ஆனாலும் தாவீதுக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சையும் தவனமும் அவருடைய இருதயத்தை அதிகமாக நெருக்கியதினாலே அவர் அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் தேவன் தாவீதுக்கு நேரடியாக சொல்லிவிட்டார், நீ அந்த ஆலயத்தை கட்டமாட்டாய், உன் கர்ப்பப்பிறப்பாகிய சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு கொடுத்ததை நாம் வேதத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த சாலமோன் ராஜாவுக்கு தாவீது ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்னவென்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாகிய கர்த்தர் அங்கே சொல்லப்படுது பாருங்கள். அங்கே தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு கூட இருப்பார். அது மாத்திரமில்லை, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று ஒரு உற்சாகமான ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது தாவீது ராஜா தேவன் மேலே வைத்திருந்த அந்த உறுதியும் நம்பிக்கையும் இங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீ அங்கே சொல்லப்பட நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று ஒரு உற்சாகமான ஒரு தேவனுடைய வார்த்தையை அங்கே சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்திலே நாம் பல காரியங்களை துவங்கி இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பல காரியங்களை ஆரம்பித்திருக்கலாம்.
விசுவாசத்திலே தேவனுடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய ஊழியமாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம். நீங்கள் எந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அப்படி எடுத்திருக்கிற பொழுதுதான் தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு அந்த ஆலயத்தை நீ கட்டி தீரும் வரைக்கும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதற்கு அவர் சொல்லுகிற அறிவுரை, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சாலமோனுடைய ஆட்சி காலத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கே தேசத்திலே யுத்தமில்லாத ஒரு சமாதானத்தை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் சாலமோனுடைய ஆட்சி காலத்திலே தேசம் அமெரிக்கையாக இருந்தது, சமாதானமாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பெரிய வேலையை செய்வதற்கு சாலமோனுக்கு ஆண்டவர் தாவீது கொடுக்கிற ஒரு அருமையான ஆலோசனை என்னவென்றால், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று அங்கே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் அதை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை கட்டி முடித்து தீரும் வரைக்கும் ஆண்டவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடாமல் உன்னை காப்பார். அந்த வேலையை செய்வதற்குரிய எல்லா பலத்தையும், எல்லா தயவையும், எல்லா காரியத்தையும் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தேவனை நம்பி தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு இவ்வளவு காலமும் என்னை நடத்தி வந்த இந்த தேவன், நான் அவரை நம்பினபடினால் என்னை கைவிடாதபடிக்கு என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார் என்று அறிந்து தாவீது ராஜா தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னவென்றால், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து தேவன் உனக்கு கொடுத்த அந்த பொறுப்பை, அந்த வேலையை செய்து தீர்க்கத்தக்க பலத்தையும் கிருபையும் ஆண்டவர் உனக்கு தந்தருள்வார் என்று அருமையான ஒரு ஆலோசனையை தாவீது ராஜா சாலமோனுக்கு, தன் மகனாகிய சாலமோனுக்கு சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கொண்டு தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு கொடுத்த எந்த வேலையாக இருந்தாலும் தேவ சித்தப்படி, தேவ திட்டப்படி, ஆண்டவருடைய விருப்பப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த எந்த காரியமாக இருந்தாலும் நாம் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து அந்த வேலையை முடிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக, அந்த பலத்தை தருவாராக. செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் எங்களை விட்டு, உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருந்து ஆண்டவர் இந்த பெரிய வேலையை செய்து முடிக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. நீங்கள் ஒரு மிஷனரிகளாக இருக்கலாம், ஒரு சபையை ஸ்தாபிப்பதற்குரிய காரியத்தை நீங்கள் செய்து கொண்டு இருக்கலாம், ஒரு ஊழியத்தை கட்டுவதற்குரிய காரியத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இல்லாவிட்டால் தேவனை நோக்கி நீங்கள் உங்களுடைய காரியங்களுக்காக தேவனை நோக்கி நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து காரியத்தை நடப்பீங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அருமையான வேளையிலே நீங்களும் பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ, கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த வேலையை எப்படி முடிக்க முடியும் என்ற கண்ணீரோடு கூட, பாரத்தோடு கூட, கவலையோடு கூட நீங்கள் இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, தேவன் இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறபடினால் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து ஆண்டோடைய காரியத்தை நடப்பிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே தாவீது சொல்லுகிறார், என்னுடைய தேவன் எந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு உனக்கு கிருபையும் பலத்தையும் ஞானத்தையும் தந்து இதை நடத்தி முடிப்பார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிட மாட்டார் என்று சொன்ன அறிவுரை போல, ஆலோசனை போல இந்த வேளையிலும் உங்களோடு கூட இந்த வார்த்தை பேசி இருக்கும், உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கும் நிச்சயமாக என்று நான் நம்புகிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு நிமிஷம் நாம் ஜெபத்தோடு கூட இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த செய்தியின் மூலமாக
நீங்கள் இன்றைக்கு பலப்படுத்தப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். விசுவாசத்தோடு நாம் ஜெபித்து முடிக்கலாம். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் தாவீதோடு கூட இருந்து சாலமோனுக்கு கொடுத்த இந்த அருமையான ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீ அங்கே சொல்லப்பட்டு நீ பயப்படாமலும் கலங்காலம் இரு என்று சொன்னபடி கர்த்தாவே நீங்கள் கூட இருந்து நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட யாராக இருந்தாலும் பயந்து கொண்டு கலங்கி கொண்டு இருப்பார்களால் இந்த வார்த்தை அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு பலனாக, வல்லமையாக, உற்சாகமாக இந்த வார்த்தை மாறுவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.